ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெக்கு வீத் வந்து 3 இன்ச் எடுத்துக்கிறேன். நெக்கு ஹைட் வந்து 6 இன்ச்சு. மேலேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 தான் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணாலும் அதில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட்டில் வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணாலும் அதில் தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த 2 இன்ச் மார்க் பண்ணாலும் அதுலேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு கூட அளவுக்கு மார்க் பண்ணால் போதும். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் எப்படி கர்வ் ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி கர்வ் ட்ரா பண்ணி கீழே வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது கொஞ்சம் வெளியிலையும் அடுத்த ஸ்கேலப் வந்து கொஞ்சம் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் ஒரு பக்கமாக ட்ரா பண்ணது இன்னொரு பக்கம் வர்றதுக்கு இப்போ நம்ம ட்ரா பண்ண பக்கமே நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த அச்சு தெரியும். அதுக்கு மேலே இந்த மாதிரி மார்க்கர் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த அச்சு வந்து இன்னொரு சைட்லையும் நமக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ண நெக்குக்காக அப்படியே வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் எடுத்து பண்ண போகிறோம். இப்போ இந்த அச்சு வந்து கீழே விழுந்திருக்குல்ல, இதை அப்படியே நீங்கள் நல்லா டார்க்காக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் தான் வச்சு தைக்க போகிறோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபியூசிங் பேப்பர் வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ கட் பண்ண லைனிங் ஃபேப்ரிக் இருக்குல்ல, நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதே லைனில் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைக்கிறப்ப நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நாச்சஸ் கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக இருக்கிறத உள்பக்கமாக டர்ன் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். எங்கெங்கே கட் வருதோ அவங்களாம் நல்லா டீப்பாக கட் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நான் வெளிப்பக்கமாக இருக்க அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை அப்படி உள்பக்கமாக டர்ன் பண்ணிக்கிறேன். உள்பக்கமாக டர்ன் பண்ணுறப்ப நல்லா எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ப்ளவுஸ்க்கு.